Hi hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா reuse ideasம் சில கிச்சன் குறிப்புகளும் தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதல இருக்க ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க பார்த்துடலாம். என்னடா இது இஞ்சி இதெல்லாம் காமிக்கிறேன், அப்புறம் இந்த செடி என்னடா இது பிசின் மாதிரிலாம் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க தலையில ட்ராண்ட்ரஃப் இருக்கா? கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்டான டிப்ஸும் இருக்கு, குழந்தைங்களுக்கு உண்டான டிப்ஸும் இருக்குங்க. சூப்பரான ஒரு ரெசிபிஸ் எல்லாமும் இருக்குது. குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். என்னடா இது ப்ரொக்கோலியை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லா குறிப்புமே உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு சில ரீயூஸ் ஐடியாஸும் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு குறிப்பு போயிடலாம். குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா, மாவு அரைச்சிட்டு வந்திருந்தவங்க. இந்த டப்பா ஃபுல்லாக மாவாக இருந்தது. சரி, இதை ஷிஃப்ட் பண்ணி கலந்து வச்சுட்டேன். இதுக்குள்ளே இருக்க மாவு ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து இந்த மாதிரி தண்ணி போட்டு அலசிட்டு இதை வந்து நீங்கள் ஊற்றிட வேண்டாம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டிங்கன்னா செடியும் சூப்பராக வளருங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் இது. இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது பொட்டேட்டோவாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருந்தால் கூட அந்த தண்ணி அலசி இந்த மாதிரி இதில் செடிங்களுக்கு ஊற்றுங்க. இந்த மாதிரி சூப்பராக வளரும். இந்த கீரை பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. பசலைக்கீரை நீட்டு இதெல்லாம் வந்து டக்கு நீட்டு ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுற தண்ணிங்களே போதுங்க, உரமாக இதுங்களுக்கு போய் சூப்பராக வளர்ந்துடும். இதை வந்து ரெண்டே கீரை சாப்பிட்டுட்டு வரும்போது கூட வாய்ப்புண்ணு அல்சர் எல்லாம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். கேரட் வாங்கியிருந்தாங்க. இது வந்து கேரட் ஜூஸ் போடலாம், அல்வா செய்யலாம், இல்லை ஏதாவது பொரியலுக்கோ எப்படி வேணாலும் செய்யலாம். கொஞ்சம் மலிவாக இருந்ததுன்ட்டு 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டேன். வாங்கினது அப்புறம் பாப்பாவை விட்டு நான் இந்த மாதிரி சீவ சொன்னோடனே ஃபுல்லாக இந்த மாதிரி சீவிட்டா. குழந்தைங்களுக்கு இப்படி தானே சீவ வரும். நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறத தவிர்த்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் வேலைகளையும் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தோலுங்கள்லாம் நிறைய வந்து எடுத்துட்டாப்புல. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோலை நீங்கள் தூக்கி போடாதீங்க, இதையும் செடிகளுக்கு போடலாம். அப்படி இல்லையா, இதை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வாங்கியிருந்தேங்க. இஞ்சும் பூண்டையும் ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி தோல் நீக்கி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நீங்கள் குருமா வைப்பீங்க, இல்லை மசாலா சாதம் ஏதாவது வைப்பீங்க, புலாவ் வைப்பீங்க, அப்போ தேவைப்படும். அதனால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சும் பூண்டும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அரைச்சி இதனோட வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாத கொஞ்சமாக ஆயில் போட்டு தாங்க நான் அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கூட நீங்கள் எதையாவது செய்யும் போது இதை எடுத்து போட்டு டக்குன்னு செஞ்சிடலாங்க. காய்கள் எல்லாம் போட்டு கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா போட்டு வறுத்து கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தாங்க. கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இன்னொன்று என்ன எடுத்திருக்கேன்னா ஆலிவேரா எடுத்திருக்கேங்க. இது 3 எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சண்டே ஏதாவது தலைக்கு மசாஜ் பண்ணி தலைக்கு ஊத்துற தான் நான் வந்து ஒரு 3 மந்த்தாக ஃபாலோ பண்ணுறேன். அவளுக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்றதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ட்ராண்ட்ரஃப் சுத்தமாக இல்லைங்க, பேனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 3மே போட்டு தண்ணியில் அரைச்சி எடுத்துகிட்டேன். இதை கொதிக்க வச்சு நீங்கள் அந்த ஜெல் மாதிரி வரும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நீங்கள் ஃப்ளாக்ஸீடை கூட ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இல்லைனா அரைக்கும் போது கூட அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஸ்கேல்பில் மசாஜ் மாதிரி கொடுக்கணுங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவளுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் முன்னாடி ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. என்னென்னா எல்லாமே கால்சியம் எல்லாம் கம்மியாகவே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண கொஞ்சம் கூட முடி கொட்டல. ஆயிலும் சூப்பராக இருந்ததுங்க. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயிலில் தான் பாப்பாவுக்கு தேய்க்கிறேன். ஹேர் ஃபால் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடுச்சு. 1-2 முடி தான் இப்போ விழுற மாதிரி இருக்குது. ஸோ ஷைனிங்காக வேணும் அப்படின்னாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கரிஞ்சீரகம் அவ்வளோ நல்லது. ஆலிவேராவும் ஷைனிங்கும் கொடுக்கும். ட்ராண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாத வெண்டைக்காவையும் கூட அரைச்சி பேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஷைனிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இதை 3ஐயும் அரைச்சி இந்த மாதிரி ஸ்கேல்பில் தடவி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். ப்ரொக்கோலி வாங்கியிருந்தேங்க. நீ பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நான் வந்து நெட்டில் பார்த்ததில் ப்ரொக்கோலி சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் வந்து ஃபுல் வெஜிடேரியன்றதுனால எதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ப்ரொக்கோலியும் அதில் இருந்தது. ப்ரொக்கோலி நான் யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்கி யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இதை வந்து வாங்கி காலிஃப்ளவர் மாதிரி தாங்க இருக்குது. இதை வந்து சூப்பாக வைக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியோ, அப்படியும் இல்லை சப்பாத்தியில் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய வகை சொல்லியிருந்தாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ப்ரொக்கோலியை மட்டும் எடுத்து கூட ஏதாவது
பட்டாணியோ இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. அதை வந்து ஒரு சாலடாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நான் அதை அலசி கொதிக்க வச்சு எடுத்துட்டேங்க. இதை வந்து நான் பெப்பர், கொஞ்சோண்டு சால்ட், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மதியம் பொரியலாக சூப்பராக இருந்தது. தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வச்சு தாங்க, சூப்பரான பன்னீர் ரோஸ் வச்சு ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து ரேராக தான் கிடைக்கிது. இதில் வந்து பனக்கற்கண்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ இந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கலருக்காக என்ன பண்ணுறேன்னா பீட்ரூட் ஆட் பண்ணுறோங்க. பீட்ரூட் ஆட் பண்ணால் நேச்சுரல் கலர் கிடைக்கும். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் தாங்க தயார் பண்ண போகிறோம். அதுவும் பனக்கற்கண்டு வச்சு. நீங்கள் பனக்கற்கண்டு கிடைக்கல அப்படின்னா நார்மல் கல்கண்டு வச்சு இல்லை சர்க்கரை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். சர்க்கரையை தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி அந்த பனக்கற்கண்டு இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம இதை ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டு கொதி விடலாம். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை லெமன் அளவுக்கு புளிஞ்சு எடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா கெடாத இருக்கிறதுக்காக தான். நம்ம வெளியே கூட வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நான் வந்து நார்மல் கல்கண்டு வச்சு நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் தயார் பண்ணி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபில்டர் பண்ணதை நான் வந்து ரோஸ் மில்க் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல காஞ்ச பால் இருக்குது இல்லைங்களா, நம்ம நல்லா திக்கான பால் ஆட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் வந்து நட்ஸோ சப்ஜா சீட் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானது. இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு, அதாவது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாங்க. ஈவினிங் குழந்தைங்க வந்த பிறகு கூட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரோஸ் மில்க்லாம் தயாரித்து பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த பன்னீர் ரோஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் வந்துச்சுங்க, சரி இதையும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் இதையும் செஞ்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க கொடுத்தேன். இது வந்து ஹாட்டாக கொடுக்கல. அந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்கும்போது வெளியே ஐஸ்கிரீமோ ஸ்நாக்ஸோ எதுவும் தேவைப்படாது. டெய்லியும் பசங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு எதிர்பார்த்து வருவாங்க. நான் கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி ஒரு சின்ன கப் அளவுக்கு வேக வச்சுட்ருக்கேங்க. இந்த வேக வச்ச ஜவ்வரிசி வந்து நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நல்லா வெந்துட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்ஜா சீடை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட், சியா சீடு இருந்தாலும் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்று இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பாதாம் பிசுன்னு இருந்தால் கூட ஆட் பண்ணி, இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாதாம் பிசுனும் இந்த மாதிரி ஊறிடும், டக்குன்னு ஊறிடுங்க எல்லாமே. பாதாம் பிசுன்னு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. இது சப்ஜா சீட் தான். இப்போ பாருங்களேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க, டக்குன்னு ஊறிடுது. இப்போ இந்த ஜவ்வரிசி எல்லாமும் வேக ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஏலக்கி பவுடர் தாங்க, அப்புறம் ஒரு திக்கான பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக இன்னும் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் பாயாசமாகவும் கொடுக்கலாங்க. பட் இந்த சம்மர் சீசன்றதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் கொடுத்தேன். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே வந்து சால்ட் லிட்டில் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த சால்ட்டையே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படல, இல்லைனா தேன் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த பாலெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தேன் ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க. பாஸ்தா கொஞ்சமாக வேக வச்சுருந்தேங்க. காலையில் பாஸ்தா வந்து செஞ்சுருந்தேன். அதனால் அதிலேருந்து ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாஸ்தா இல்லைனா சேமியா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா ப்ளைனாக இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு கூட செய்யலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டேன். பம்கின் சீடாக இருக்கட்டும், அப்புறம் மெலான் சீடு எல்லாமே, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் சீடுமே நான் போட்டிருந்தேங்க. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜா சீடை இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக நல்ல ஃபைனல் பால் பவுடரோ இல்லை மில்க் மேட் அந்த கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான். பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வச்சுருந்தேன். நான் மதியமே செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் பசங்க வந்தால் கொடுக்கலான்ட்டு 2 பேருக்குமே 2 கப்பில் போட்டு கொடுத்துடலான்ட்டு கொஞ்சமாக டெக்கரேட்டிவ்க்காக இந்த சாக்லேட் அந்த சிரப் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இது இல்லைனாலும் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க இந்த பாலெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து அதில் தேன் ஆட் பண்ணி சாப்பிட்டாலே போதுங்க. வெயிட் லாஸ் குயிக்காகவே ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய வகையான குறிப்பு வகைகள் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட்ன்ட்டு நிறைய வகையான குக்கிங்கும் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாத அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்புகள் பார்க்கலாம். தேங்க்யூ.